عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, மற்ற இந்த உலக வாழ்க்கையை விட்டு நிலையான மறுமை வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். இந்த செய்தி நமக்கு தருகிற மிகப்பெரியதொரு பாடம் இருக்கிறது. அதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் சூரா முல்கிலே யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். காரணம் என்னவென்றால் உங்களில் யார் நல்லவர் என்பதை பரிசோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை நிலையாக நீண்ட காலம் வாழ வந்த வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கையை சரிவர பயன்படுத்தி கொண்ட மனிதர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதராக மாறுவார் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒரு நாள் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். யார் அந்த மௌத்துக்கு பின்னால் ஃபமன் ஸுஹ்ஸிஹானின் நாரி வௌதுகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், நரகத்தை விட்டு தூரமாகி சுவர்க்கத்துக்குள் நுழைந்து கொண்டானோ அவன்தான் வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்றுகிற சொற்பகால இன்பம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லா ஜனாசா செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். அனைத்துமே சர்வ சாதாரணமாக நம்மோடு எந்த விதமான நோய் நொம்பலங்களும் இல்லாமல் அன்றாடம் நம்மோடு சகலவிதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுடைய ஜனாசா செய்திகள் நம்முடைய காதுகளை துளைக்கிறது. நாம் ஒரு கணம் அதிர்ந்து போகிறோம். சுபகுக்கு தொழுகைக்கு பின்னால் நமக்கு வரக்கூடிய செய்திகளாக ஜனாசா செய்திகள் இருக்கிறது. இரவிக்கு தூங்கச் செல்வதற்கு முன்னால் நம்முடைய காதுகளை ஜனாசா செய்திகள் துளைக்கிறது. வேலைத்தலங்களிலே வேலை செய்கிற பொழுது ஜனாசா செய்திகள் நம்முடைய காதுகளை துளைக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஜனாசாவுடைய செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த செய்திகள் சில வேளை நம்முடைய உறவுகளாக இருந்தால் நமக்கு அது கடுமையானது ஒரு வலியை ரணத்தை ஏற்படுத்துகிறது. சில வேளை அது வேறு யாருடைய ஜனாசாவாக இருந்தால் அதை சாதாரணமாக நாம் கடந்து போகிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஜனாசாவின் மூலமாக நமக்கு தருகிற பாடம் என்னவென்றால், ஏ மனிதா, நீயும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு ஆளாகுவாய். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நீ என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலைகளை விட்டெல்லாம் மலக்குல் மௌத் உனக்கு ஓய்வு கொடுத்து விடுவார். அந்த நேரத்தில் நீ மௌத்தை கட்டாயம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். குல்ல தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி ذلك ما كنت منه தஹீத், உங்களுக்கு நிச்சயமாக அந்த சக்கரத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார் ஒரு மனிதருடைய மரண வேலை நெருங்குகிற பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி வை, இந்த உலகத்தில் நான் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மின சாலிஹீன், தர்மம் செய்ய போகிறேன், நல்லறங்கள் செய்ய போகிறேன், சாலிஹான மனிதராக மாறப்போகிறேன் என்று சொல்லி மனிதன் சந்தர்ப்பம் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்கிற வார்த்தை வெற்று வார்த்தை என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹர் நிஜாம் அவர்கள் இந்த ஊரிலும் இந்த ஊருக்கு வெளியிலும் வாழ்ந்த ஒரு மனிதர். ஒரு இளம் வயதில் அவரை அல்லாஹு தஆலா தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். எனவே அல்லாஹ்வுடைய நியதியின் பிரகாரம் அல்லாஹு தஆலாவுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் அவர் இன்றைய தினம் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்து தன்னுடைய கபருடைய வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். இந்த செய்தி நம் எல்லோருக்கும் சொல்கிற பாடம் என்னவென்றால், மரணத்துக்கு வயது கிடையாது, மரணத்துக்கு இடம் கிடையாது, மரணத்துக்கு தராதரம் கிடையாது.
அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், உங்களில் எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது நாளை நான் எதை சம்பாதிப்பேன். வமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்லின் தமூத், உங்களில் யாருக்கும் தெரியாது நான் எந்த இடத்தில் மௌத்தாகுவேன் என்பதை உங்களில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. வைதா ஜா அஜலுஹும், ஒருவருடைய தவணை வந்து விட்டால் லா யஸ்தகிரூன சாஅத்தன், ஒரு வினாடி, ஒரு மைக்ரோ வினாடி கூட நம்மால் அந்த மரணத்தை விட்டு தூரமாக முடியாது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்வது நம்மீதுள்ள கடமையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மௌத்துக்கு தயாரான நிலைமையில் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை சஹர் நிஜாம் அவர்கள் நம் எல்லோருக்கும் விட்டு செல்கிறார். இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது நமக்கு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான மனிதராக வாழ்ந்தார். யாரை பார்த்தாலும் சந்தோஷத்தோடு புன்முறுவலோடு யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலே நிஜாம் அவர்கள் ஒரு சிறிய வயதில் ஒரு முன்மாதிரி மிக்க மனிதராக இருந்தார்கள். எனக்கு தெரியும், என்னோடு உறவினராக, என்னோடு பாடசாலை நண்பராக, என்னோடு எல்லா இடத்திலும் ஒன்றாக கூடி பேசுகிற ஒரு நல்ல கூட்டாளியாக இருந்தார். எங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும், அவர் யாருடைய உள்ளத்தையும் எந்த நேரத்திலும் நோகடிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம் தொல்லைப்படவில்லையோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உண்மையில் நிஜாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தியை விட்டு செல்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுகிற பொழுது பிற மனிதர்களுடைய துஆ பிரார்த்தனைக்கு முகம் கொடுக்கிற அந்த துஆ பிரார்த்தனை நமக்கு கிடைக்கிற நிலைமையில் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை பார்த்து ஏசுகிற, அடுத்தவர்கள் நம்மை பார்த்து இவர் போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமிக்க மனிதராக இந்த உலகத்தில் நிஜாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய அமல்களை பொருந்தி கொள்ள வேண்டும், அவருடைய நல்ல காரியங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்காக பிரார்த்தனை புரிகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வேளை அவர் ஒரு சிறிய வயதிலே இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை பெற்று போயிருக்கிறார். எனவே நாம் நினைக்கலாம், அவர் சற்று நோய்வாய்ப்பட்டிருந்தார், ஒரு சிறிய நோய்தானே, அவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம் என்று யோசிக்கலாம். நிச்சயமாக அப்படி யோசிப்பது மார்க் அடிப்படையில் மார்க்கத்துக்கு முரணான விஷயம். யாருடைய அஜல் எப்போது என்று அல்லாஹ்வினால் எழுதப்பட்டிருக்கிறதோ அப்போது அவருடைய ரூஹை அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக கைப்பற்றுவான். எனவே யாருடைய இந்த உலகத்தினுடைய ரிஸ்க் முடிந்து விட்டதோ அவர்கள் எந்த வைத்தியத்தை போய் செய்தாலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதை பல்வேறுபட்ட மரணங்கள் நமக்கு இன்றைக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்தில் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன் தெரியுமா ஒன்று கொண்டிருக்கிறோம்? அவருக்காக வேண்டி, இவருக்காக வேண்டி, அவருக்கு முகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த ஜனாசாக்கள்ல கலந்து கொள்வதன் ஊடாக இஸ்லாம் மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறது. ஒரு ஆள் ஜனாசாவுல கலந்து தொழுகை வரைக்கும் இருந்தால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. அதுபோல ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் மண்ணறையில் நின்றால், அந்த ஜனாசாவுக்காக துஆ செய்கிற வரைக்கும் நின்றால் அவருக்கு 2 கீராத் இருக்கிறது. சஹாபாக்கில் கீராத் என்றால் என்னென்று கேட்ட பொழுது உஹது மலை அளவுக்கான நன்மை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே ஜனாசாவுக்கு வருகிற நாங்கள் ஜனாசாவுல வெற்றி பேச்சுகளை பேசி கொண்டிருக்காமல் ஜனாசாவுக்காக துஆ செய்கிற அதே நேரத்தில் நாமும் இந்த நிலைமைக்கு வருவோம். அப்படி வருகிற பொழுது இந்த உலகத்தில் எல்லோரும் சேர்ந்து நம்மை கொண்டு வந்து இந்த மண்ணறையில் அடக்கம் செய்துவிட்டு போய்விடுவார்கள். அப்படி போய்விட்டால் அந்த மண்ணறையில் நான் மாத்திரம்தான் இருப்பேன். அப்படி இருக்கிற பொழுது நான் இந்த மண்ணறைக்காக சம்பாதித்து கொண்டு வந்த அந்த சேமிப்புகள் என்ன என்பதை நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக கை வைத்து கேட்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த செய்தியைத்தான் இந்த ஜனாசாவுடைய செய்தியாக நாம் எல்லோரும் கொண்டு சுமந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மோடு இருந்த இந்த சகோதரர் நிஜாம் அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள். நாம் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து செல்ல இருக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய இடம் சுவனமாக இருக்க வேண்டும். நண்பர்
நண்பா நிஜாம் சகோதரா, நீ முந்தி சென்று விட்டாய். உன்னை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சுவர்க்கத்திலே அல்லாஹ் நாடினால் எல்லோரும் சந்திப்போம். அந்த இடம்தான் நாம் எல்லோரும் ஆசைப்படுகிற, நாம் எல்லோரும் விரும்புகிற, அல்லாஹு தாலா மூமின்களுக்கென்று தயாரித்து வைத்திருக்கிற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற எல்லோருக்கும், குறிப்பாக இன்றைய தினம் நாம் கொண்டு வந்து பல்வேறுபட்ட மன உறுத்தல்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் அடக்கம் செய்திருக்கிற இந்த சகோதரர் நிஜாமுக்கும், இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் அல்லாஹு தாலா வழங்க வேண்டும். அந்த இடம்தான் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டிய இடம். அந்த இடம்தான் சஹாபாக்களை நாம் பார்க்கக்கூடிய இடம். அந்த இடம்தான் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தயாரித்திருக்கிற அந்த இடம். அந்த சுவர்க்கத்தை நாம் எல்லோரும் அடைய வேண்டும். குறிப்பாக இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சகோதரர் நிஜாமுக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக மனமுருகி துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா எந்த நிலைமையில் நம்முடைய ரூஹை கைப்பற்றுவான் என்பது நம் யாருக்கும் தெரியாது. சகோதரர் நிஜாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் பேசுவார். இறுதியாக ஒரு SMS போட்டிருந்தார். அந்த SMSல கோல்மி என்று தான் போட்டிருந்தார். ஆனால் கோல் எடுக்கிற பொழுது அவரால் பேச முடியாது போய்விட்டது. அவர் ICUக்குள் அனுமதிக்கப்பட்டார். போய் பார்க்கிற பொழுதெல்லாம் அவரால் பேச முடியாது. உலகத்தினுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார். இதுதான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது. இன்றைய தினம் அவரை கொண்டு வந்து நாங்கள் நல்லடக்கம் செய்து விட்டோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் துண்டித்து கொண்டு மறுமையினுடைய வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார். அல்லாஹு தாலா அவருடைய நல்லமல்களை பொருந்து கொள்ள வேண்டும். அவருடைய கபரை விசாலப்படுத்த வேண்டும். அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவருடைய மனைவிக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தாலா நல்ல நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான அடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.